Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப சுவையான ரெசிபி மட்டும் இல்லாத ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபிங்க. சிறுதானியத்துல எப்படி மசாலா கஞ்சி பண்ணலாம் அப்படி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளுடைய வீடியோக்கு போறதுக்கு முன்னால நம்ம சேனல்ல ஒரு கிவ் அவே காத்துக்கிட்டு இருக்கு. இதுல கலந்துக்கிறதுக்கு நம்ம சேனல் ரிலாக்ஸ் ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏப்ரல் 14th வர வரைக்கும் உள்ள எல்லா வீடியோக்கும் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏப்ரல் 14th அப்புறம் 3 சப்ஸ்கிரைபருக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது. இது சம்பந்தப்பட்ட வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம தேவையான பொருட்களை பார்த்தலாம். நான் இங்க சிறுதானியத்துல சாமை எடுத்திருக்கிறேன். சாமை 1 கப் எடுத்திருக்கிறேன். பாருங்க, சாமை பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். நீங்க விருப்பப்பட்டா வரகரிசி கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 1 கப் சாமைக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்பு எடுத்திருக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து ஒன்னாவே நம்ம கழுவிக்கலாம். ஒரு 2 அல்லது 3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். இது ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லைங்க. மற்ற பொருட்களை தாளிக்கிற வரைக்கும் இது ஊறிட்டு இருந்தா போதும். இப்போ மற்ற பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். 1 கப் சாமைக்கு 1 ஆனியன் எடுத்திருக்கேன். 1 வெங்காயம் பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. 1 தக்காளி, 2 மெல்லிசா நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 4-5 பச்சை மிளகாய், காரத்திற்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலம், ஒரு 4-5 பிரியாணி இலை, சின்ன இலையா இருக்கிறதுனால 4-5 எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், வீட்டில் தயாரித்த கரம் மசாலா, அதாவது பட்டை கிராம்பு தூளோட ஒரு டீஸ்பூன், அப்புறம் மல்லி, புதினா இலை, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நான் இங்கே இஞ்சி பூண்டை நல்ல மெல்லிசா தட்டி வச்சுருக்கேன். இது போக ஒரு கப் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இதில் தேங்காய் பால், வெந்தயம் ரொம்ப முக்கியங்க. அப்புறம் உப்பு, நல்லெண்ணெய். விருப்பப்பட்ட நெய்யில் கூட தாளிச்சுக்கலாம். ஆனால் நல்லெண்ணெயில் சேர்க்கையில ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, வாசமும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். முதல்ல நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானாக்கில் பட்டை, கிராம்பு, ஏலம் போட்டுக்கலாம். அப்புறம் வெந்தயம், சீரகம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம், சீரகம் சேர்த்த பின்னால நம்ம பிரியாணி இலை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை, பிரியாணி இலை, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கணும் நம்ம நல்லா. இந்த சிறுதானியத்திலே சாமிக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, மற்ற எல்லாத்த விட இதில் தாங்க இரும்பு சத்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் சாமை முக்கியமாக டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. பொதுவாக நம்ம டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் ருசியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் நம்ம வழக்கமான உள்ள பால் கஞ்சி இல்லை சாமையில் சாதம் வடித்தா அந்தளவுக்கு கொஞ்சம் சப்புன்னு இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கு ஆர்வமாக இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் மசாலா கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம மெல்லிசாக வெட்டி இருக்கிறதுனால சீக்கிரம் வதங்கிட்டோம் உங்களுக்கு. இந்த அளவுக்கு வதங்கின பின்னால நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம தேங்காய் பால், வெந்தயம், நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால வயிறுக்கும் நல்ல குளிர்ச்சிங்க. அது இந்த கோடை காலத்துக்கு இது ரொம்பவே நல்லதாக இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 1 கப் சாமைக்கு 1 வெங்காயம், 1 தக்காளி கரெக்டாக இருக்குங்க. வெட்டி வச்ச மல்லி, புதினால பாதியை மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. மீதியை நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிடம் மூடி வச்சிடலாம். சீக்கிரமாக தக்காளி வெந்துடும் உங்களுக்கு. தக்காளி நல்லா மசிஞ்சாக்கில் நம்ம மற்ற பொருட்களை சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்தில் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கடையில் உள்ள கரம் மசாலா யூஸ் பண்ணாதீங்க, அது கொஞ்சம் உங்களுக்கு வாசம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு அந்தளவு
கஞ்சிக்கு தேவையில்லை. வீட்டில் உள்ள பட்டை கிராம்பு தூளே உங்களுக்கு போதும். இப்போ மசாலா போட்டு வதக்கினாக்கில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 4 அளவு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கஞ்சி வைக்க போகிறதுனால 1க்கு 4 அளவு தண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நான் 1 கப் சாமையும் 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 கப்புக்கு நான் 5 கப் தண்ணி வச்சுருக்கிறேங்க. வச்சு நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் குக் பண்ண போகிறோம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாக்கில் நம்ம சாமையும் சிறுபருப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் போட வேண்டாங்க. உப்பு நம்ம கடைசியில் தான் கஞ்சிக்கு போடுவோம். ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரத்தில் உங்களுக்கு வேகாது. அதனால் உப்பு போட வேண்டாம். நல்ல கிளறி மூடி வச்சிடலாம். மீடியமில் ஒரு 5 விசில் வைங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மீடியமில் ஒரு 5 விசில் வச்ச பிறகு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 5 விசில் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை மசிச்சு விட்டுக்கணும். இப்போ ஒரு கரண்டியால் மசிச்சு விட்டுக்கோங்க. கரண்டி அல்லது மற்ற வச்சு மசிச்சுக்கலாம். ஆனால் இது நல்லா வெந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கரண்டியில் மசிக்கிறதுக்கே நல்லா வரும். நல்லா மசிச்ச பின்னால் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். அதாவது கஞ்சி வெந்த பின்னால் தான் நம்ம தேங்காய் பால், உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். கஞ்சிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கஞ்சி கொஞ்சம் நேரம் ஆக ஆக கட்டி ஆகும். அதனால் நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அதை பொறுத்து நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதாவது கஞ்சி செஞ்சு கொஞ்சம் நேரம் கழித்து தான் சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிக அளவில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுடுங்க. இதில் ஏற்கனவே நம்ம தேவையான மசாலா பொருட்களை போட்டுட்டோம். அதாவது பட்டை கிராம்பு ஏலம் போட்டாச்சு. தேவையான காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுட்டோம். இதில் மிளகாய்த்தூள் எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு இந்த காரம் பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு 2-3 பச்சை மிளகாவை தட்டி போட்டுக்கலாம். வேறு எதுவும் மசாலா தூள் சேர்க்காதீங்க. இப்போ கஞ்சி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்ச பின்னால் மீதி உள்ள மல்லி புதினாவை தூவி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. கஞ்சி செட் ஆகிடும். இந்த கஞ்சி ரொம்ப ஆரோக்கியமானது கூடங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கஞ்சி பிடிச்சிருந்ததா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கஞ்சிக்கு பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொன்னேன்னா நம்மளுடைய மசாலா வடை, பருப்பு வடை தான் இதுக்கு ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.